கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் போகக்கூடிய அந்த ஜன்சதாப்தி எக்ஸ்பிரஸ் பார்த்துருப்பீங்க. 2 பேர் உட்காரக்கூடியது, 3 பேர் உட்காரக்கூடியது, அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் பின்னால் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு முன்னால் ஒரு 18 வச்சுக்கலாம், கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கக்கூடிய ஒரு குழந்தை. நான் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உருவத்தால வளர்ந்தாலும் மனது பக்குவப்படாமல் அபாயகரமான மன முதிர்ச்சியின்மை உள்ள எல்லாரையுமே குழந்தைகளா நினைச்சு பார்த்தா மட்டும்தான் மன்னிக்கக்கூடிய தைரியம் நமக்கு வருது. இல்லைன்னா கண்டிக்கவும் வேணும், கண்டுக்கவும் வேணும், தண்டிக்கவும் வேணும். அவருக்கு ஜன்னலோரம் ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு. உலகத்தை பத்தி அவருக்கு எந்த கவலையுமே இல்லை. காதும் கேட்காம இருக்கிற மாதிரி காதுக்குள்ளேயும் எதையோ போட்டாச்சு. கைவசம் இருக்கக்கூடிய பொருள்ல இருந்து வரக்கூடிய பாட்டை கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவரும் உங்களுடைய அம்மாவும் கூட பயணிக்கிறாங்க போல இருக்கு. அதுக்கு அடுத்தது ரொம்ப சாதாரணமா உங்க வீட்லயும் எங்க வீட்லயும் நீங்க பார்த்திருக்க கூடிய வயது முதிர்ந்த ஒரு 70 வயது ஒரு நபர். மிக சாதாரணமான ஒன்று. நமக்கு என்னமோ எல்லாரையும் இவங்களெல்லாம் பெருசுன்னு கூப்பிட்டு நச்சுன்னு கூப்பிட்டும் பழகி போயிட்டோம். எனக்கு முன்னாலே பேசின ஐயா சொன்னது நான் இந்த மாதிரி இந்த இல்லத்துக்கு போனேன், நம்ம எல்லாம் அங்கதானே போக போறோம் அப்படின்னு. உங்க எத்தனை பேர்கிட்டையும் நான் மறுபடியும் சொல்றேன், முதியோர் இல்லங்கள் எனக்கு மனதுக்கு மிக மிக நெருக்கமான விஷயங்கள். என்ன காரணம் தெரியுமா? முதியோர் இல்லத்துல முதியவர்களே கிடையாது, முதியோர் இல்லத்துல புலம்பல்கள் கிடையாது, முதியோர் இல்லங்கள்ல பெருசுகள் கிடையாது. என்னை விட 10 வயசு சின்னவங்க முன்னாலே எனக்கு முழங்கால் வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு சொன்னாதானே எப்ப பார் புலம்பல். எல்லாருக்குமே அங்க முதுகு வலிக்கும், எல்லாருக்குமே அங்க முழங்கால் வலிக்கும், எல்லாருக்குமே 2 காதுக்கு 4 காது கடன் வாங்கி அடுத்தவன் பிரச்சனையை கேட்கக்கூடிய பக்குவம் இருக்கும். எல்லாருக்குமே நச்சு கிடையாது, எல்லாருக்குமே பிடுங்கல் கிடையாது. அதனால என் பக்கத்துல உட்காந்துருக்கக்கூடிய ஒரு 60 வயது 70 வயது நபர் பேசுனா ஒரு இளைஞன் மாதிரி என்னால அதுக்கு நான் பிரதிபலன் காமிக்க முடியாது. இப்ப இவங்க உட்காந்துருக்காங்க, உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் 2 மணி ஆகுறதுக்கு முன்னால தஞ்சாவூர் போயாச்சு. முதியவர் உட்காந்து சாப்பிட்டு இருக்காரு. அவருக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. அம்மா பக்கத்துல பையன். அம்மாவுக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. பையனை பார்க்கும்போது 18 வயசுக்கு நல்ல ஆஜானுபாகுவா அடிக்கும் தலைக்கும் வளர்ந்த ஒரு பையன். உலகத்தை பத்தி கவலையே இல்லை. அவரால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. காதை இறுக்கி மூடியாச்சு. அவராச்சு அது காது கேட்கறது போக கையில் ஒரு புத்தகம் இருக்கு. அதுவும் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. பக்கத்துல உட்காந்து அம்மா நிமிந்து பார்த்து குழந்தைய கண்ணால் அளவிட்டு, ஆஹா எப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு நான் தாயின்னு அவ்வளவு சந்தோஷம். சரி, அம்மாவும் மகனும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. முன்னால் இருக்கக்கூடிய அந்த இதையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க, அந்த டேபிள் மாதிரி இருக்கக்கூடியது. அதுல இந்த முதியவரும் தனக்கான உணவு எடுத்து சாப்பிட்றாரு. முதுமைக்குன்னு சில குணங்கள் உண்டு. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி உடனே ஸ்பூன் எடுத்த உடனே 5 விரலும் ஒன்னா அதெல்லாம் பிடிக்காது. இந்த பச்சை குழந்தை எப்படி 10 தடவை பிடிச்சாலும் 15 தடவை ஸ்பூன் கீழே விழுமோ அந்த மாதிரியே 60 தாண்டி 70 தொடும்போது கை நடுக்கம் வரும், வாய்க்குளறல் வரும். எல்லாமே இயல்பாக இருக்கிறது தான். ஆனா இது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தது கிடையாது. ஏதோ நமக்கு முதுமையே வராத மாதிரியும் முதியவர்கள் எல்லாம் உலகத்துல இருந்து வெளியில அனுப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியும் ஆவேசமா அம்மா அப்பா இளைய தலைமுறை இருக்கிறதுனால இந்த அம்மா சாப்பிட்டாச்சு. அந்த பையன் சாப்பிட்ட அடுத்த நிமிஷம் அவர் எழுந்திரிச்சிட்டாரு. பையன் எழுந்திரிச்சு அடுத்த நிமிஷம் யுவர்ஸ் ஒபீடியன்ட்லிங்கிற மாதிரி அம்மாவும் எழுந்திரிச்சிட்டாங்க. அந்த இடத்துல எப்படி எழுந்துனுக்கிறது கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். பையனுக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. என்ன வேணும், கையிலிருந்து சாப்பாடு எடுத்து வாய்க்கு கொண்டு போகும்போது பாதி பருக்க கீழே விழக்கூடிய அந்த வயது முதிர்ந்த நபர் இப்போ எழுந்திருச்சு இந்த இளைஞன் போய் கை கழுவிட்டு வர இடம் கொடுக்கணும். அம்மாவுக்கும் பொறுமை இல்லை, பையனுக்கு பொறுமையே இல்லை. அவ்வளவுதான் அப்படிங்கிறாரு. அம்மாவை கையால் இப்படி அடிக்கிறாரு. அம்மா திரும்பி அந்த யாரோ சம்பந்தம் இல்லாத பெரியவர்கிட்ட கொஞ்சம் நகர்ந்துக்கிறீங்களா பையன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவேதான். இதெல்லாம் பார்த்து பார்த்து பக்குவப்பட்ட அந்த பெரியவர் அந்த தட்டை மறுபடியும் எடுத்து இப்படி பேலன்ஸ் பண்ணி அதை எடுத்து மூடி, நமக்கு தெரியும் நம்ம உட்கார இடத்துல அந்த கிளிப்பை போட்டாலும் அந்த மறுபடியும் விழும். அதை மறுபடியும் எடுத்து ஒரு விதமா மூடி மெதுவாக எழுந்திருச்சு நின்னாரு. இந்த பையன் போயாச்சு. போன சுட்டில் இவர் மறுபடியும் உட்காந்து மறுபடியும் சாப்பிட தொடங்கும் போது அவன் பையன் வந்தாச்சு. மறுபடியும் சூழ்னு பள்ளி கொட்டுறாரு. கால் மாத்தி வைக்கிறாரு. அவர் எழுந்திருக்கணுமா, அவன் மறுபடியும் போகணுமா, உள்ள உட்காரணுமா, விட்ட பாட்டை மீண்டும் கேட்கணுமா, பாதி படிச்சு விட்ட வாட்ஸ்அப்பை மறுபடியும் பார்க்கணுமா. நான் அப்பவும் கண் திறந்து பார்த்துட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயத்த, அம்மாக்காரி கண்டிப்பாளான்னு பார்த்தேன். உங்க முன்னால மறுபடியும் ஐ வுட் லைக் டு ரெஜிஸ்டர். பருவத்தே பயிர் செய்யணும் அப்படின்னா தாய் தகப்பனுக்கு குழந்தைகள் அறம் பிறழ்ந்து போகின்றன அப்படிங்கிற உணர்வு இல்லை, சொரண வேணும். உணர்வு மனதில் வரணும். யார் வீட்டிலையோ அவர் யாருக்கோ அப்பா, யாருக்கோ தாத்தா, யாருக்கோ பெரியப்பா, யாருக்கோ மாமா, யார் கண்டா நீங்களும் நானும் அந்த சீட்ல உட்கார்றதுக்காக அவர் எத்தனையோ பெரிய தியாகங்களை அவர் அளவுல பண்ணிட்டு வந்திருக்கலாம். முதுமைக்கு மரியாதை கொடுக்கணும்னு அம்மாக்காரி சொல்லி இருக்கணும். அங்க மறுபடியும் கையை பசஞ்சிட்டு அம்மா நின்று அந்த பெரியவரை எழுப்பி இந்த பையன் போய் உட்காந்து ஏதோ விக்ரமாதித்த சிம்மாசனத்துல உட்கார்ந்த பெருமிதத்தோட அந்த பையன் வரங்க உட்கார்ந்தார். சுண்டி சுருங்கி மனசு வாடி போனதங்க.
நீங்க படித்த படிப்பும் வாங்கிய பட்டங்களும் வாங்கக்கூடிய பணமும் அரைக்காசுக்கு செல்லாது. இந்த நாடு முதுமையை கொண்டாடும் நாடு. இது அம்மா பார்க்கணும், அப்பா பார்க்கணும், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும். இது this has to become a national character. அலட்சியமும் இளமைக்கு நீங்களும் நானும் கொடுக்கக்கூடிய அவகாசங்களும் தாய் தகப்பனும் அடுத்த தலைமுறையும் கண்டிச்சு நிறுத்தலை அப்படின்னா இந்தியாவின் 65% இளைஞர்களானது மார்தட்ட முடியாது, கையை பிசைஞ்சிட்டு பயந்துட்டு நிற்க வேண்டிய காலத்துக்கு வரும். பொறுப்பில்லாத இளைய சமுதாயம் எந்த நாட்டுக்கும் மூலதனம் அல்ல, மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். இது சொல்லிக் கொடுக்க வேண்டியது நாம. பக்கத்துல நின்று அம்புக்குறிகள் மாறி தடம் புரளாதேன்னு சொல்ல வேண்டியது நாம. உங்ககிட்ட இன்னொரு விண்ணப்பத்தையும் வைக்கிறேன். எல்லாம் சுபிட்சமாக இருக்கும்பொழுது எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறது ரொம்ப சுலபம். எல்லாம் கஷ்டமாக இருக்கும் பொழுதும் நல்லவனாக இருந்தா மட்டும்தான் தக்க பருவம் பார்த்து ஆரோக்கியமான சிந்தனைகளை நீங்க பயிர் செஞ்சிருக்கீங்க. சுனாமி இந்தியாவில் மட்டும் அடிக்கல, சுனாமி ஜப்பான்லயும் அடிச்சுது. சுனாமி ஜப்பான்ல அடிச்சு குடும்பங்கள் எல்லாம் சிதறி காணாம போன ஒரு சூழல்ல சுனாமி அடிச்சு 2-3 நாள் ஆயிடுச்சு. குடும்பத்தை மொத்தமா தொலைஞ்ச ஒரு 10 வயசு குழந்தை அங்க நிற்கக்கூடிய மிக நீண்ட கியூல அடுத்த வேளை சாப்பாட்டுக்காக அந்த குழந்தை நின்றுட்டு இருக்கு. குடும்பத்தை பார்க்கல, அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாது, கூட படிச்சவங்க யாருமே இல்லை. செதறி கிழிச்சு நாரா போட்ட அந்த சுனாமியில அந்த நீண்ட வரிசையில ஜப்பான்ல ஒரு சின்ன பையன், 10 வயசு பையன், உங்க வீட்டு குழந்தைங்களே கணத்துல எடுத்துக்கோங்க, நிற்கக்கூடிய அந்த குழந்தைய பேட்டி காண்றதுக்காக வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையா பேட்டி கண்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பத்திரிகை நிருபர் இந்த 10 வயசு வாடி வத்தி வதங்கி போன குழந்தைகிட்ட வந்து நின்று பேச்சு கொடுக்க வரும்பொழுது, நீ சாப்பிட்டு எப்போ நாளாச்சு அப்படின்னு கேட்கும்போது பையன் சொல்றான், 3 நாள் ஆச்சு, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. அடுத்த நிமிஷம் தன் தோல்ல தொங்கக்கூடிய பையில இருந்து ஒரு ரொட்டி துண்டையும் ஒரு பாட்டில் தண்ணியையும் அவங்க கிட்ட கொடுத்து, இப்ப சாப்பிடு விழுந்துருவ போல இருக்கு அப்படின்னு அந்த பத்திரிகை நிருபர் சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த ரொட்டி துண்டையும் அந்த தண்ணியும் வாங்கிட்டு அந்த குழந்தை நேர அந்த கியூனுடைய முன்னால ஓடி போய் எந்த ஒரு ஆபீசர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரோ அவர் கையில இதை கொடுத்துட்டு மறுபடியும் வந்து கியூல நின்னுட்டானா. என்னன்னு அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க, ஏண்டா நீ சாப்பிட கொடுத்தேனேன்னு சொல்லும் போது அவன் சொன்னது, இந்த கியூல நிக்கிற எல்லாருமே சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு, இந்த கியூல நிக்கிற எல்லாருமே சுத்தமான தண்ணி பருகி ஒரு 3 நாள் ஆச்சு, என்னுடைய டர்ன் வரும்போது வரட்டும். இந்த குழந்தை அதனால சொல்லவே இல்லை, தாய் தகப்பன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒபாமா சொன்னது ஒன்று உண்டு, அதோடு நான் முடிக்கிறேன். பருவத்தே பயிர் செய், நீங்க உழவர்களாக கருதுவீர்களே ஆனால் களை உங்க கண்ணுக்கு தெரியணும், கல் உங்க கண்ணுக்கு தெரியணும், முள் உங்க கண்ணுக்கு தெரியணும். எத்தனை காலம்தான் நான் களை எடுப்பேன்னு சொல்லாதீங்க. களை எடுக்கிறதுக்காகத்தான் தாய் தகப்பனாகவும் ஆசிரியராகவும் மூத்த தலைமுறையாகவும் நாம பிறந்திருக்கோம். காலை வீசி இந்த ரோட்ல நீங்க நடக்கணும்னு உங்க குழந்தை கால தங்கத்தால செருப்பு போட்டாலும் சாலையில முள்ளும் கல்லும் சாக்கடையும் சகதியும் இருக்கிற வரைக்கும் உங்க குழந்தைக்கு அபாயம். அதீதமான சுயநலத்தை மனசுல நீங்க வாங்கிக்கிட்டு செஞ்சாலும் சரி, அடுத்த தலைமுறையை மதிக்கணும்னு உங்க குழந்தைக்கு நீங்க சொல்லி கொடுக்காத வரைக்கும் களையும் கல்லும் முள்ளும் பார்க்கும் போதெல்லாம் கையில ரத்தம் கசிய கசிய எனக்கு முன்னால போன அத்தனை பேரும் எடுத்து வீதியை செப்பனிட்டதுனால தானே நான் நல்லா இருக்கேன், எனக்கு பல்லக்குல எல்லாரும் தூக்கும் பொழுதெல்லாம் நான் அடுத்தது பல்லக்கு தூக்கணுமே அப்படின்னு அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை உணர்த்தாத வரைக்கும் பட்டங்கள் படித்து மகா மேதைகளாக நம்ம குழந்தைங்க ஆகலாம், பெரிய பெரிய நபர்களாக ஆகலாம். வெளிநாட்டுல ஒரு காலம் உள்நாட்டுல ஒரு காலம் தாண்டி தாண்டவும் ஆடலாம் குழந்தைங்க. ஆனா ரோட்ல போகக்கூடிய அடுத்த இன்னொரு நபருக்கு ஒரு விதமான பிரயோஜனமும் உங்க குழந்தைங்களால இருக்க போறது இல்லை. பயனில்லாத களைகளை மட்டுமே பயிர் செய்ய போறோம்னு முடிவெடுத்துட்டா வாழ்த்துக்கள். இல்லைங்க, களை எடுக்கிறோம், இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி போறோம், உட்காடுறோம், குழந்தைகிட்ட கண்ணு பார்த்து சொல்றோம், வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை கொடு, சாப்பாடை வீண் பண்ணாதே, உனக்கு பிறந்த நாள் அப்படின்னு ஒரு கேக்கை வாங்கி கொடுத்தா அதை வெட்டுறேன் பேர் வழின்னு 10 பேர் முகத்துல தேய்க்காத கேக்க. அந்த கேக்கை பண்ணவனுக்கு அவன் குழந்தைக்கு ஒரு கேக் வாங்கி கொடுக்க முடியாது. உணவை வேஸ்ட் பண்ணாதே, உடைய வேஸ்ட் பண்ணாதே, அப்பா அம்மாவுடைய கஷ்டம் புரிஞ்சுக்கோ. பக்கத்து வீட்டு குழந்தைகிட்டே அப்போ என் கஷ்டங்களை சொல்ல முடியும். பார்த்து என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாம, என் குழந்தை எந்த கஷ்டப்பட்டாலும் அதை தாண்டி வர சக்தியை தெய்வமே கொடு, கல்வியே கொடு, என்னுடைய நாடே கொடு அப்படின்னு கெஞ்சக்கூடிய மிக சாதாரணமான தாய் தகப்பனா நீங்க இருக்கணுங்கிறது தான் பிரார்த்தனை. தெய்வத்துக்கு நிகராக நீங்க இருக்கலாம்,
தெய்வங்கள் ரொம்ப அதிகமாக போச்சு. நமக்கு சாதாரண மனிதர்கள் தான் கையில் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சாதாரண தாய் தகப்பனா, சாதாரணமான குழந்தைங்களை நாளைய பொழுது நல்ல பொழுதா விடியட்டும் அப்படிங்கிற எண்ணங்களை தினம் தினம் பயிரிட்டு, தினம் தினம் களையெடுத்து, தினம் தினம் நீர் பாய்ச்சி, தினம் தினம் நீர் அதுக்கு உரமூட்டி வளர்ந்து அந்த குழந்தை ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நிற்கும் பொழுது குழந்தை உங்களை பாராட்டணும். பச்சையாக இருக்கக்கூடிய இலைக்கு கை தட்டுவோம், பூவுக்கு கை தட்டுவோம், காய்க்கு கை தட்டுவோம், கனிக்கு கை தட்டுவோம், ஏன் விட்டா ஒரு செல்ஃபி கூட எடுத்துக்குவோம். குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க, காயும் கனியும் இலையும் பூவும் இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு கைத்தட்டல் பெறாமல் வெளிச்சத்தை கண்ணால பார்க்காம இருட்டுக்குள்ள மோதி மோதி ஓடி ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்காமல் இருக்கக்கூடிய வேர்களுக்கு குழந்தைங்க நன்றி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா பருவத்தே நீங்க எல்லாரும் பயிர் செஞ்சீங்கன்னு அர்த்தம். பார்த்தீனியம் கூட பயிர் மாதிரி தான் விளையுது. அதுக்காக பறிச்சு சாப்பிட முடியுமா என்ன? உட்காருங்க, அடுத்த வீட்டு குழந்தைக்கு உதவுங்க நான் சொல்லவே இல்லை. சுயநலமா இருங்க, அதீதமான சுயநலமா இருங்க. உங்க குழந்தைய ஒழுங்கா வளர்த்து நீங்க இறக்கி விட்டீங்கன்னா 65% இந்திய இளைஞர்கள் எதிர்காலத்தை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு சொல்றதுக்குரிய அடிப்படை தகுதி நமக்கு கிடைக்கும்.